Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டி எல்இடி திரையில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. போட்டியை காண ஏராளமான ரசிகர்கள் குடும்பத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ்முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ்முத்து, மெரினாவிலும் இதே போன்ற காட்சியில் ஏராளமான ரசிகர்கள் உற்சாகத்தோடு போட்டியை பார்த்து வந்தனர். தற்போது இந்தியா பேட்டிங் செய்ய தொடங்கி இருக்கிறது. தற்போது கூட்டம் எந்த அளவில் இருக்கிறது? ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? போட்டிகள் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. இல்லாத போது இந்தியா நியூசிலாந்து சாம்பியன் டிராபி இறுதி போட்டி மிக பிரம்மாண்டமாகவும் உற்சாகமாகவும் நம்ம சென்னையில தற்பொழுது பிரம்மாண்டமான திரையின் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. முதல் இன்னிங்ஸ்ல நியூசிலாந்து 251 ரன்கள் எடுத்த நிலையில இரண்டாவது இன்னிங்ஸ் தற்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது. இதனுடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு தற்பொழுது காண்கிறார். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையை பொறுத்தளவு உற்சாகமாக இந்த செகண்ட் இன்னிங்ஸை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இதனுடைய காட்சிகள் பார்க்கப்படுகிறது. ரசிகர்களை பொறுத்தளவு தற்பொழுது நீண்ட சிறிது நேரம் இடைவெளிக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இரவு 10 மணி வரை இவர்கள் இங்கிருந்து இந்த கிரிக்கெட் மேட்சை உற்சாகமாக கொண்டாடி இவருடைய எதிர்பார்ப்புகள் நாம் நேரடியாக பேசலாம். சார் வணக்கம், எங்க இருந்து வந்திருக்கீங்க? மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த 251 இந்த ஸ்கோரை நம்ம சேஸ் பண்ணிடலாம். சைதாபேட்ல இருந்து வரேன். கண்டிப்பா 250 வந்து 50-50 தான் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும். நம்ம வந்து ஒரு ஓப்பனிங்ல 100-150 அடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் 150 அடிச்சுனா ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இந்தியா வின் பண்ண சான்சஸ் இருக்கு. நம்ம போலிங்கோ ஃபீல்டிங்கோ நல்லா இருந்தது. ஆக்சுவலா 150 வந்து நல்ல ஸ்கோர் தான். ஏன்னா நம்ம கரெக்டா அந்த நியூசிலாந்து ஏம்ப மாதிரி 180 மேட்ச் அவங்க நினைச்சாங்க. 150 நம்ம ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியா வந்து கண்டிப்பா வின் பண்ணோம். ஏன்னா 250 வந்து 50-50ல போகுது. ரோஹித் சர்மாவும் கில்லும் நல்ல பார்ட்னர்ஷிப் தான் வர்றாங்க. மிடில் ஆர்டர் சேஷர்லாம் அடிச்சு வின் பண்ணி கோலி ஒரு இந்த மேட்ச் நாங்க அடிப்போம். நாங்க இந்தியா ஆல் இந்தியா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா கோலி செஞ்சுரி அடிப்பாரு. இந்தியா வின் பண்ணோம். இந்த 2003வது வாட்டி ஐசிசி கோப்பு நம்மளுக்கு தான். முதல் பாலே 6ல ஆரம்பிச்சிருக்கு ரோஹித் சர்மா. எவ்வளவு ப்ரௌடா இருக்கு? அவரோட கேம் பிளானிங்கே இதுதான். வந்து குழந்தை எடுக்கணும். ஏன்னா நியூசிலாந்து போலர்னா பயங்கர போலர். போலிங்லேயே அவனுக்கு தான் நம்பர் 1ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லயும் குழந்தை எடுத்தாதான் அடுத்த பால் போடும்போது நிறைய லூஸ் ஃபீல்டிங் வந்து நர்வஸ் ஆயிடும். லாஸ்ட் ஃபைனல்னால அவங்களுக்கு நர்வஸ் ரொம்ப ஆயிடும். அதனால ஈஸியா நம்ம அடிச்சு வின் பண்ணி அடிச்சு நவுத்துவாரு. அவ்வளவுதான். நன்றி சார். நான் நேரடியாக ரசிகர்களிடம் கேட்டோம். இந்த இரண்டாவது இன்னிங்ஸ் தொடக்கமே ரொம்ப பிரம்மாண்டமாக தொடங்கி இருக்கிறது. முதல் பால் 6 அடிச்சிருக்காங்க. அடுத்து 4 என அடுத்தடுத்து கிரிக்கெட் மேட்ச் உற்சாகமாக நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில பெசன்ட் நகர்ல தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மிக பிரம்மாண்ட திரை அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நல்லா பண்ணிருக்காங்கன்னு பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா விக்னேஷ்முத்து, தற்போது இந்தியா பேட்டிங் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இந்தியா வெற்றி பெறும். இந்த வெற்றி கொண்டாட்டத்தை எதிர்கொள்ள அவர்கள் எந்த அளவில் தயாராக உள்ளனர்? ரசிகர்களை பொறுத்தளவு நாம் நேரடியாக காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். இந்த இடத்தில் சற்று நேரத்துக்கு முன்பு வரை கூட்டம் என்பது பெரிய அளவில் இல்லை. நேரம் செல்ல செல்ல ரசிகர்கள் அதிக அளவில் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். கையில் இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தியபடி நிச்சயமாக இந்த கொண்டாட்டம் எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ரசிகர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். நாம் நேரடியாக ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ரசிகர்கள் இந்த கொண்டாட்ட நாங்கள் இன்று பெசன்ட் நகரில் இருந்து வெற்றி கொண்டாட்டங்கள் தான் தங்களுடைய இல்லத்திற்கு திரும்புவோம் என்பதை உறுதியாக காத்திருக்கிறார்கள். பாலா, நிச்சயமாக விக்னேஷ், பெசன்ட் நகர் கடற்கரையில் தற்போது நிலவக்கூடிய விவரத்தை பதிவு செஞ்சீங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.